ஹஹ சங்கர் ஜெய் ஜெய்சங்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகள் சரணம். பங்குனி உத்திரம், தைப்பூசம் இந்த தினங்கள் எல்லாமே முருகப்பெருமானுக்கு உரியது. சிவராத்திரி அப்படின்னா சிவபெருமானுக்கு உரியது, நவராத்திரி அப்படின்னா அம்மனுக்கு உரியது, ஏகாதசி அப்படின்னா பெருமாளுக்கு உரியது. இந்த மாதிரி ஒவ்வொரு கடவுளுக்கும் உரிய மாதங்கள், உரிய நாட்கள் அப்படின்னு இருக்குது. இந்த மாசி மாதம் வரக்கூடிய பௌர்ணமி திதியோடு சேர்ந்து வரக்கூடிய மாசி மகம் அப்படின்றது எல்லா தெய்வங்களையும் வழிபட்ட ஒரு பலன் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். அதுலேயும் இந்த வருடம் சனிக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கக்கூடிய பௌர்ணமி மாசி மகம், இது ரொம்ப ரொம்ப சிறப்பான நாள். மாசி மகம் அப்படின்னாலே புனித நீராடல் அப்படின்றது தான் ஐதீகம். ஏன் புனித நீராடணும் அப்படின்னா, கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய மகாமக குளத்தில் நவ நதிகள்னு சொல்லப்படக்கூடிய சிந்து, கங்கா, யமுனா, சரஸ்வதி, காவேரி, கோதாவரி, குமரி, சரையு, நர்மதா இந்த 9 நவ நதிகளும் நவ நதி தேவதைகளும் வந்து ஒன்றா கலக்கக்கூடிய இடம்தான் மகாமக குளம். இந்த நாளன்னைக்கு 33 கோடி தேவர்களும் அந்த குளத்தில் வாசம் பண்ணுவாங்க. இதில் நம்ம நீராடும் பொழுது நம்ம பண்ண பல ஜென்ம பாவங்களும் தீரும் அப்படின்றது தான் ஐதீகம். ஆனால் எல்லாராலையுமே இந்த கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய மகாமக குளத்தில் குளிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியாது தான். அதனால் இந்த நாளன்னைக்கு உங்கள் வீட்டில் இருந்தே மகாமக குளத்தில் நீங்கள் புனித நீராடின ஒரு பலனை நீங்கள் அடையலாம். மாசி மகம் அன்னைக்கு நீங்கள் ஒரே ஒரு பித்தளை சொம்பு, இல்லைனா பித்தளை டம்ளர், இல்லைனா பஞ்சபாத்திர உத்திரணி, இந்த மாதிரி ஏதாவது ஒரு பொருள் எடுத்துக்கோங்க. நீங்கள் பிளாஸ்டிக் இல்லைனா எவர் சில்வர் பாத்திரத்தை மட்டும் எடுக்கக்கூடாது. இந்த பித்தளை பாத்திரத்தில் நீங்கள் முழுக்க தண்ணீரை நிறச்சிக்கோங்க. இதில் மஞ்சள் தூள், கொஞ்சமாக பச்சை கற்பூரம், உங்ககிட்ட கங்கா வாட்டர், கங்கா ஜலம் இருந்துச்சு அப்படின்னா அதையும் கலந்துக்கலாம். பன்னீர் சேர்த்துக்கோங்க. பசும் கோமியம் உங்களுக்கு கிடச்சிச்சு அப்படின்னா அதையுமே நீங்கள் கலந்துக்கலாம். நான் சொன்னது எல்லாமே நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். கோமியமும் கங்கா வாட்டரும் இல்லாதவங்க பசும் பால் இல்லைன்னா பசும் தயிர் இதை சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக உதிரி பூக்கள் இதையுமே நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த தண்ணீரை உங்கள் வீட்டு பூஜை அறையில் நீங்கள் வச்சு நீங்கள் மனசார பிரார்த்தனை பண்ணிவிட்டு, நவ நதிகளும் இந்த தண்ணீரில் உரையணும் அப்படின்னு மனசார வேண்டிட்டு, இந்த தண்ணீரில் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய குளிக்கக்கூடிய தண்ணீரில் கலந்து உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் எல்லாமே குளிச்சுக்கலாம். மகாமக குளத்தில் நீராடின பலன் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். உங்களுடைய பல ஜென்ம பாவங்களும் தீர்ந்து ஒரு நல்ல நிலையை நீங்கள் அடையலாம். ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர.